ஒரு மரண தண்டனை கைதியை ஒரு மாநிலத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் சேர்ந்து காப்பாற்றி விடுதலை வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு ஷாக்கிங் இன்சிடென்ட் கேரளாவில் நடந்திருக்குங்க. கோழிக்கோடு டிஸ்ட்ரிக்ட் அப்துல் ரஹீம்ன்றவர் டிரைவரை வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக வெளிநாடுகள், அதாவது சவுதி அரேபியாவில் சம்பாதிக்கலாம்னு நினைச்சு அங்கே வந்து விசா போட்டிருக்கிறாரு. அங்கே என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சவுதி அரேபியாவில் இருக்கிறவருடைய பையன் ஒருத்தர் 17 இயர்ஸ் ஓல்டு. அந்த பையன் ஒரு பேரலைஸ்டு பேஷண்ட், கை கால் வராமல் படுத்த படுக்கையா லைஃப் சப்போர்ட்டோட, ஆக்சிஜன் சப்போர்ட்டோட இருக்கிற பையனை கேர் பண்ணிக்கிறதுக்காக இவரை கூப்பிடுறாங்க அப்துல் ரஹீமை. இவரும் போயிடுறாரு. நவம்பர் 28, 2006 சவுதி அரேபியாவுக்கு போய் லேண்ட் ஆகிறாரு. அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு மாதம் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் அப்துல் ரஹீமும் அந்த பையனும் காரில் போயிட்டு இருக்கும்பொழுது இவரோட கை தெரியாமல் அந்த லைஃப் சப்போர்ட் மிஷின்ல பட்டுருது. ஆக்சிஜன் சப்ளை கட் ஆயிடுது. அந்த இடத்திலே அந்த பையன் அன்கான்சியஸ் ஆகி இறந்தும் போயிடுறாரு. சவுதி அரேபியா ஒரு கடுமையான சட்டம் கொண்ட நாடுன்னு எல்லாருக்கும் தெரியும். இதை தெரிஞ்ச போலீஸுக்கு தெரிய வரும்பொழுது அவங்க அப்துல் ரஹீமை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. 2011 மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. இதை கேட்டது அப்துல் ரஹீமோட அப்பா இறந்து போயிடுறாரு. அவங்க அம்மா மட்டும் போராடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு தடவை வந்து சவுதி அரேபியாவில் பையனை வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வர்றதுக்கான காசு பணம் அவங்க கிட்ட இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியல. அது இந்த இந்தியன் எம்பசி, அங்கே சவுதி அரேபியாவில் இருக்கிற எம்பசிட்ட இந்த அம்மா வந்து தொடர்ச்சியாக போராடி கேட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது அவங்க கன்வே பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, தியாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு சவுதி அரேபியாவில். இந்த மாதிரியான தண்டனை கொடுத்த மக்களுக்கு, அதாவது எந்த இன்டென்ஷனும் இல்லாமல் இப்படி பண்ணக்கூடிய ஒரு கேஸுக்கு அவங்க காம்பன்சேஷன் ஒன்று கொடுத்தால், அவங்க சொல்ற காம்பன்சேஷன் கொடுத்தா இவரை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒன்று சொல்றாங்க. இந்த அம்மா அப்துல் ரஹீமோட அம்மா உடனே சொல்றாங்க, நான் காம்பன்சேஷன் கொடுக்குறேன், எவ்வளோன்னு சொல்லுங்க அப்படின்னு. காம்பன்சேஷன் தொகை பார்த்தீங்கன்னா 34 கோடி 30 லட்சம் கேட்குறாங்க. எவ்வளோ பெரிய தொகை! அந்த அளவுக்கு அந்த அம்மா கிட்ட அவங்க கிட்ட கிடையாது. இதை கேள்விப்படுற சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய கேரளைட்ஸ் மக்களிடம் இந்த நியூஸ் பரவும் பொழுது இவங்க ஒரு 30 குரூப்ஸ் அங்கே ஆர்கனைசேஷன்ஸ் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இதை பகிர்ந்துக்கிறாங்க. உடனே என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு அந்த சட்டம் தெரியும் இல்லைங்களா, செய்யாத ஒரு தப்புக்காக மரண தண்டனை அனுபவிக்க கூடாது, நம்ம நாட்டு மக்கள், அதாவது கேரளால இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பையன் இப்படி அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசி அவங்க கிட்ட கையில் இருக்கிற காசு எல்லாம் கொடுக்குறாங்க. 10 ரூபா, 20 ரூபா, 100 ரூபா அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த நியூஸ் வந்து கேரளாக்கு பரவுது. அங்க இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. எல்லாருமே காசு போட்டு அவங்க கலெக்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு தெரியுங்களா, 47 கோடி. இந்த காசை எடுத்துட்டு போய் சவுதி அரேபியாவில் கொடுக்குறாங்க. உடனே அப்துல் ரஹீமை ரிலீஸும் பண்ணிடுறாங்க. அவர் எப்போ வராரு இந்தியாவுக்கு? கோழிக்கோடு ஏர்போர்ட்டுக்கு அவர் ரீச் ஆனது வந்து 2 நாள் முன்னாடி பக்ரீத் நடக்கும். அவர் வரும்பொழுது ஊரே நின்று அவரை வந்து வரவேற்கிறாங்க. அவர் அவங்க அம்மாவை பார்த்து அழுகும்பொழுது அந்த அம்மாவுக்கும் அவருக்குமே நம்பிக்கை இருக்காது. இல்ல திருப்பி வருவோமா பாப்போமான்னு கூட நம்பிக்கை இருக்காது. இதை பார்க்கும்போது நம்மளுக்கே கண்ணீர் வந்துருங்க. அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் இது. மனிதநேயம் உள்ள மக்கள் இருப்பாங்க. ஆனா ஒரு ஸ்டேட்ல இருக்கிற அத்தனை மக்களும் இதை வந்து செய்யறாங்க அப்படின்னும் போது உண்மையிலே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். செய்யாத தவறு, ஜென்யூனிட்டி இருந்தால் எந்த மக்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.